ஆ, ஆ, அது அத்தை அது வந்து என்ன இதெல்லாம்? இல்ல அத்தை, வீட்ல கொலு வச்சா வீடே ரொம்ப மங்களகரமா இருக்கும். வீட்டுக்கு வர சுமங்கலிக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற சிக்கல் எல்லாம் இல்லாம போயிரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது அத்தை. ஏய், முதல்ல இப்படி பாட்டி மாதிரி பேசுறத நிப்பாட்டு. என் அக்காக்கு தெரியாதா நல்லது கெட்டது எதுன்னு? நீ எல்லாம் என் அக்காக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஆ, நம்ம வீட்ல ஒரு குழந்தை வரப்போகுதுல, எப்பவும் நல்ல வைப்ரேஷன்ல வீடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 9 நாளும் நல்ல பாட்டெல்லாம் பாடி பூஜை எல்லாம் செஞ்சு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணோம்னா வீட்ல நிம்மதி நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் அத்தை இந்த ஏற்பாடையே நான் செஞ்சேன். ஏய், வீட்டுக்கு நிம்மதி வேணும்னா உன்னை வெளியில அனுப்பிச்சாலே போதும். அக்கா, இவ சொல்றானெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காத. ஏய் இந்திரா, இங்க பாரு, இந்த அம்மாவோட இருக்கிற குழந்தை பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? அத்தை, நம்ம வீட்ல இப்படி மங்களகரமா நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதின்னு 3 சாமியும் இந்த நவராத்திரியில நமக்கு அருள் புரியறதா ஐதீகமே இருக்கு. அத்தை, நீங்க சொன்னா இதெல்லாம் நான் வைக்கிறேன் அத்தை. இல்லன்னா நான்... ஏய், என்னடி சும்மா பேசிட்டே இருக்க? இந்த வீட்ல இதெல்லாம் வழக்கம் கிடையாது. முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் உன் பட்டிக்காடு வீடு இருக்குல்ல, அங்க வச்சுக்கோ, சரியா? என் அக்காக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல இதெல்லாம் இருந்தா தானே. அத்தை. ஏய் காவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. அத்தை, அத்தை, ஏய், உள்ள வைன்னு சொன்ன. அத்தை, ஏய், சொல்லிட்டு இருக்க, கேட்க மாட்டியா நீ? ராகினி, அக்கா, விடு. அத்தை ஒரு நிமிஷம். என்ன? இல்லத்த, கொலு வச்சா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடணும்ல. வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் அத்தை, இந்த இடம்லாம் கிளீன் பண்ணணும், சோஃபாலாம் நகர்த்தி போட்டு படி வச்சு கட்டணும், அப்புறம் வீடு பூரா கிளீன் பண்ணணும், பூஜை ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும். இதெல்லாத்தையுமே நானே பண்ணிடுவேன் அத்தை. அதான் செய்யட்டுமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன். ஏய் இந்திரா, நீ எப்படி இதெல்லாம் தனியா செய்வ? உன்னாலலாம் முடியாது. நீ ஹால் எல்லாம் கிளீன் பண்ணு, நான் வேணா மேல ரூம் எல்லாம் போய் கிளீன் பண்றேன். ஐயோ அக்கா, நீலாம் ஒண்ணு பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் பாத்துக்கிறேன். சுபாக்கா கூட இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவாங்க. உன்னால தனியா செய்ய முடியாது, நான் ஹெல்ப் பண்றேன். நீ சொன்ன கேளுடி. ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா, நானே பாத்துக்கிறேன். ஈஸியா நானே பண்ணிடுறேன். இந்திரா, நானும் உனக்கு கூட ஹெல்ப் பண்றேன், நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? காவியா, என்ன நீ? அதான் அவளே செஞ்சுக்கிறேன்னு சொல்றால, விடு. வயித்து புள்ளக்காரி நீ கஷ்டப்பட வேண்டாம். இல்லத்த, இவ ஒருத்தையே செஞ்சானா சாயந்தரம் எல்லாரும் வரதுக்குள்ள எல்லாமே செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆயிடும். அதான் நானும் அவ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்றத. சும்மா இரு, விடுன்னு சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இருந்தா போதும். சரி, நீ செய்ய வேண்டாம். இந்திரா பூஜை ரூம் ஹால் எல்லாம் பாத்துக்கிட்டோம். மத்தவங்க எல்லாம் அவங்க ரூம கிளீன் பண்ணிடுங்க. காவியா, நீ உன் ரூம மட்டும் பாத்துக்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஹெல்ப்புக்கு இந்திராவை கூப்பிட்டுக்க. சரிங்க அத்தை. அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அக்கா, முதல்ல என்ன பண்ணலாம்னா அந்த சோஃபாவை எடுத்து இந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பொம்மை எல்லாம் வச்சிடலாம்.
கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் வயித்துல இருக்கிற குழந்தைய கொள்ள ட்ரை பண்ண பாத்தீங்கல்ல, அதே கதிர் தான் நீங்க. இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போன அதே கதிர் நீங்க தான். மாறவே இல்ல. நீங்க கூட மாறிட்டேன்னு சொன்னப்ப இதுக்குதான் நான் உங்ககிட்ட இருந்து விலகியே இருந்தேன். ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காவியா, இல்ல காவியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆமா ஆமா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி என்னைக்குமே இருந்ததே இல்லையே. நீங்க ஒரு நல்ல புருஷனாவோ நீங்களும் இருந்ததே இல்ல. இனிமே என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பீங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு. இப்ப என்ன, உங்களுக்கு இந்த வீட்டை பிரிக்கணும், இந்திராவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்புறம் யார் இங்க என்ன பண்ணாலும் உங்களை கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதானே உங்க பிளானே? காவியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஐயோ, என்னால முடியல. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட போறேன். என்னால முடியாது அப்படின்னு. என்னால முடியாது. என்னங்க, நான் புலம்புறது உங்களுக்கு கேட்கவே இல்லையா? எல்லாம் கேக்குது ஹேமா. உனக்கு என்ன வேணும் இப்போ? என்னால எதுவுமே கிளீன் பண்ண முடியாதுங்க. என் ரூம் வேற பெரிய ரூம். ஐயோ, என்னால முடியவே முடியாது சொல்லிட்டேன். ஹேமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பண்டிகை நாள் கிளம்பலாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும். என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸ் ஹேமா. இவ்வளவு நாள் சுபா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு நாள் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணலனா எப்படி? நீ என்ன பண்ற சொல்லுங்க. சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு. இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லங்க. கை கால்லாம் வலிக்கும். தூசி பட்டு எனக்கு தும்பல் வரும். டஸ்ட் அலர்ஜி இருக்கு. நான் எப்படி இதெல்லாம் செய்யறது? சும்மா புலம்பாத ஹேமா. காவியா மேல பொறாமப்படுறான்ல, இந்திராவை வெளியே துரத்தணும்னு ஆசைப்படுற. அவ்வளோ போட்டி இருக்குல்ல, அப்போ நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏங்க, எனக்கு கொஞ்சம் கிளுங்க. கிள்ளணுமா? ஆமா, கிளுங்கள. வலிக்குதுங்க. நிஜம்தாங்க. என்னங்க இப்படி திருந்துட்டீங்க? நான் உங்களெல்லாம் என்னைக்குமே திருத்த முடியாதுன்னு நினைச்சேனே. இப்ப நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றத பார்த்தா நீங்க தானான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏய், ஓவரா பண்ணாம போ, போய் வேலையை பாரு. போன்னு சொன்ன. ஏய் நில்லு. என்னங்க? முதல்ல இங்க இருக்கிற என் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன் ரூமுக்கு போகலாம். உங்க ரூம்க்கு நான் ஏன் வேலை செய்யணும்? நான் ஏன் ரூம்க்கு வேலை செய்யறதே புலம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க. இங்க பாரு ஹேமா, அதெல்லாம் முடியாது. இப்ப இவ்ளோ நேரம் நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்தேன்ல, அது என் ரூம் கிளீன் பண்றதுக்கு தான். புரியுதா? சீக்கிரமா செய். போடி, போய் செய் போ. நீங்களாம் நல்ல புத்தி சொல்லும் போதே நான் யோசிச்சேன், இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? இங்க இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு போய் உன் ரூம் கிளீன் பண்ணு போ. அத்த, சுபாக்காவே போடட்டும் அத்த. அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. காவியா, நான் உன்னை என்ன செய்ய சொல்றனோ அதை மட்டும் செய். வந்திருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காம இந்த மாலையை போடு. ம், அக்கா, காவியா, இந்தா புடி. அக்கா, நீ வாங்காதக்கா.
சுபாக்கா தான் நியாயமா முன்னாடி நின்னு இந்த பூஜைய செய்யணும். சுபாக்கா, நீங்க போங்க, நீங்க போய் வாங்கி போடுங்க. அத்தை, சுபாக்கா தான் எங்களை விட பெரியவங்க. அவங்க தான் சாமிக்கு மாலை போடணும். எனக்கு நீ சொல்லி தரியா? பேசாம இரு. இல்ல இல்ல அத்தை, அது அத்த சுபாக்காவே இந்த மாலையை போடட்டும் அத்த. ஜெயா, உன் கடைசி மருமக சொல்றது சரிதானே? ரூபா தானே மூத்த மருமக, அவளையே நீ போட வேணாம்னு சொல்ற? அக்கா, எனக்கும் அதெல்லாம் தெரியும். ஆனா என் குடும்பத்துக்கு முதல் வாரிசு தரப்போறவ காவியா தானே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இவளுக்கு தான் முதல் மரியாதை. அதனாலதான் நான் காவியாவை மாலை போட சொன்னேன். ஏ இந்திரா, நீ எதுக்குடி இதெல்லாம் சொல்ற? அக்காக்கு தெரியாத நல்லது கெட்டதா? காவ்யா, நீ போய் மாலை போடுமா. காவியா, நீ தான் இந்த மாலையை போடணும். யார் சொல்றதையும் நீ காதுல வாங்க வேண்டாம். இல்லத்த, எனக்கு மனசு வரல. இது சுபாக்காவோட உரிமை. அத நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. இத சுபாக்காவையே போட சொல்லுங்க அத்தை. ஜெயா, பழைய காலம்லாம் மாறி போச்சுமா. இன்னும் என்ன வாரிசு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. நல்ல நாள் அதுவுமா அந்த பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணியா வருது பாரு. அதெல்லாம் செய்யாத ஜெயா. ஆமாக்கா, சுபா தானே இந்த வீட்டுக்கு பெரிய மருமக. அவங்க செய்யட்டோம்க்கா, விடுங்கக்கா. சுபாவே செய்யட்டும். ஆமா, சுபாவே செய்யட்டும் ஜெயா. அம்மா பாவம்மா, சுபா நீயே செய்யட்டுமா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமா, விட்டு கொடுங்கம்மா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கௌதம், நீயும் புரியாம பேசாத. அக்கா, நீ இப்படி கெத்தாவே நில்லுக்கா, விட்டு கொடுத்துறாதக்கா. அம்மா இப்படி எல்லாம் பண்ணா ஊர்ல உங்களதாம்மா தப்பா பேசுவாங்க. கொஞ்சம் யோசிங்கம்மா ப்ளீஸ். சுபாக்கா, போங்கக்கா, போய் மாலையை வாங்கிக்கோங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கக்கா. சுபா, நீ போடுமா, நேரமாகுது, பூஜை செய்யணும்ல. அக்கா போங்கக்கா, வந்து போங்க, போடுங்க. வாங்க, போங்கக்கா, சொல்றல வாங்க. போங்க. அத்தை, காணுமே. என்னாச்சு இந்திரா? கௌதம், கௌதம், என் புக்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தேன், காணோம். நீ பாத்தியா? என்னது, புக்ஸ காணுமா? ஆ, என்ன சொல்ற? புக்ஸ காணுமா? கௌதம், கௌதம், என் புக்ஸ் எதுவுமே காணோம்.
என்ன ஆச்சுனே தெரியல. நீ எங்கேயாவது பாத்தியா? காணோம் கௌதம், என் புக்ஸ் எதுவுமே எங்க போச்சுனே தெரியல. எங்க போயிருக்கோம்? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பொறுமையா இரு. இல்ல கௌதம், புக்ஸ், நோட்ஸ், மெட்டீரியல்ஸ்னு இது எல்லாமே எங்க வச்சேனே தெரியல. எல்லாமே நான் இங்கதான் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இரு இரு இரு. ஆனா எதுவுமே எங்க காணோம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் தேடுறேன். இரு இல்ல 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 கௌதம். இரு இந்திரா. நல்லா தெரியுமா, இங்கதான் வச்சியா? ஆமா, கபோர்ட்ல வச்ச மாதிரி தான் இருக்கு கௌதம். கௌதம், நாங்களாம் தேடி பார்த்துட்டேன் கௌதம். எல்லா கபோர்ட்லயும் தேடி பார்த்துட்டேன். இரு, எதுக்கு டென்ஷன் ஆகுற? பொறுமையா இரு. நான் இன்னைக்கு நைட் படிச்சே ஆகணும் கௌதம். இன்னைக்கு விட்டுனா நிறைய டாபிக்ஸ் மிஸ் ஆயிடும். நோட்ஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். சில புக்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் சீனியர்ஸ் கிட்ட இருந்து புக்ஸ் எல்லாம் கெஞ்சி கெஞ்சி வாங்கினது எல்லாமே இருக்கு கௌதம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, பொறுமையா இரு. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, அப்பதானே எங்க வச்சேன்னு யோசிக்க முடியும். இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு இருந்தல வீட்டை, அப்ப எங்கயாவது மாத்தி கீத்தி வச்சிருப்ப. இல்ல கௌதம், நான் ஏன் எங்கேயோ வைக்க போறேன்? நான் படிக்கிற புக்ஸ் தானே, எனக்கு தெரியாதா? நான் ரூம்ல தான் வச்சிருந்தேன். அது வேற எவ்வளவு புக்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே. சரி காணாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. அழாத. இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அழுதுட்டு இருக்கா இந்திரா? மாமா, என்னோட புக்ஸ் எதுவுமே காணோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ் எல்லாத்தையும் நான் கபோர்ட்ல வச்சிருந்தேன். எதுவுமே காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. இங்க பாரு, நீயே எங்கேயாச்சும் வச்சிருப்ப. புக்குக்கு என்ன கை கால முளைச்சிருக்கோம்? எங்க போகும்? இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடிப்பாரு. இல்ல, நான் வேற எங்கேயுமே வைக்கல. நான் என்னோட ரூம்ல தான் வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னே தெரியலக்கா. என்னடா சொல்ற? உன் புக்ஸ் எல்லாம் காணுமா? ஆமாக்கா, நான் இன்னைக்கு நைட்டு படிக்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் காலையில எல்லாம் படிச்சுட்டு ரூம்ல தான் வச்சிருந்தேன். என்னடா சொல்ற? எப்படி காணாம போகும்? இப்ப நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரியலக்கா. நைட் நான் படிக்கணும்க்கா. உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சரி, நீ அழாத, நம்ம ஏதாவது செய்யலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லக்கா, எனக்கு புக்ஸ் வேணும்க்கா. நான் படிக்கணும் இப்போ. இந்திரா, நான் படிக்கணும்க்கா. அழாத, கொஞ்சம் சைலண்டா இரு. டேய் கதிர், நீயும் அவங்கள மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு தான் அறிவே இல்ல, உனக்குமா? இங்க பாரு கதிர், விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காத. அவ படிப்பு விஷயம். வா, எனக்கு தான் எந்த விஷயமும் தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே, நீயே பாத்துக்கோ. டேய், என்னதாண்டா உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம்? இந்திரா, இந்திரா, இங்க பாரு, பொறுமையா இரு. வீட்ல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் கிடைக்கலன்னா என்ன பண்றது? என்ன இந்திரா, இப்ப என்னமா பண்ண போற? அக்கா, இப்போ நான் நைட்டு படிக்கணும்க்கா. புக்ஸ் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இரு இந்திரா, எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்ப என்ன, ஆன்லைன்ல புக்ஸ் ஆர்டர் போடு, நாளைக்கே டெலிவரி ஆக போகுது. இந்தா. இல்ல கௌதம், இந்த புக்ஸ் எதுவுமே ஆன்லைன்ல கிடைக்காது. சரி, எங்க கிடைக்கும்னு சொல்லு, நம்ம போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்னோட அகாடமில தான் நான் வாங்கினேன். இது வேற எங்கேயுமே கிடைக்காது. முக்கியமான புக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இந்தா, நீ உன் அகாடமிக் போன் பண்ணு. இருந்தா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கி பண்ணுமா, அதான் அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல. தம்பி போய் வாங்கிட்டு வரேங்கிறாரு. அப்புறம் என்ன, நீ போன் பண்ணு. இந்தா, போன் பண்ணு. கால் பண்ணுமா? பண்ணு. ஹலோ மேடம் மேடம் மேடம், நான் இந்திரா பேசுறேன் மேடம். சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? மேடம், என் புக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சு மேடம். எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் புக்ஸ் வேணும் மேடம். என்னம்மா பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்க? இல்ல மேடம், சாரி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். ஏய், என்னாச்சு? என்ன சொன்னாங்க? சொல்லு, இருக்குன்னா போய் இப்பவே வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல கௌதம்,
ஸ்டாக் எல்லாம் இருக்கா? ஆனா மார்னிங் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. அங்க எல்லா புக்ஸும் இருக்கா? இல்லக்கா, அவங்க கிட்ட சில புக்ஸ் தான் இருக்கும். நான் என் கலெக்ஷன்ல ரொம்ப ஓல்ட் எடிஷன்லாம் வச்சிருந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்ல இந்திரா, காம் டவுன். உனக்கு எல்லா புக்ஸுமே நான் வாங்கி தரேன். உட்காந்து ப்ராப்பரா நீ படி. அதான் கௌதமே சொல்லிட்டார்ல, நீ கவலைப்படாத. ஆ? சரிக்கா, நீ போய் தூங்கு. உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ போ. சரி அக்கா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாத்து போ. இங்க பாரு, உனக்கே அவ்வளவு இருக்குனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய், ஓட்ட தாண்டி பேசிட்டு இருக்க, பதில் சொல்லு. ஏய், நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன். உனக்கு என்கிட்ட அவ்வளவு தூரம் மரியாதை எல்லாம் போச்சா? இதெல்லாம் உன் தங்கச்சி கொடுக்கிற மனதைரியம். அவ்வளவு திமிராயிடுச்சுல உனக்கு. தனியா போவ நான் சொல்ற. எவ்வளவு தைரியம் இருந்தா அதை நீ சொல்லிருப்ப. ஏய், இங்க பாரு, இன்னும் ஒரு மாசம் உன்னையும் உன் தங்கச்சியும் நான் பண்ண போற டார்ச்சர்ல இந்த வீட்டை விட்டே ஓட வைக்கிறேன் பாரு. ஏய், என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், உனக்கு காது கேட்காதா? ஏய் காவியா, ஏய் என்ன என்ன முடிவு? இன்னும் ஒரு மாசம் தான். இந்திரா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிடுவான். அவன் நல்லபடியா எழுதணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவளோட கனவு என்னால கலைஞ்சிடக்கூடாது. அவ மட்டும் எக்ஸாம் முடிக்கட்டும். அப்புறம் நானே அத்தை கிட்ட போய் பேச போறேன். என் முடிவை பத்தி நான் சொல்ல போறேன். என்ன காவியா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவதான். புருஷன் என்ன பண்ணாலும் தாங்கிக்கணும்னு வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்ந்த பொண்ணுதான். ஆனா ரொம்ப பயந்து பயந்துதான் இங்க எல்லார்கிட்டயும் பழகுனேன். உங்ககிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாசம் வச்சு போராடு. என்னால இனிமே முடியாது. இனிமே முடியாது. நான் இங்க தனியால இருக்கிற வரைக்கும், பயந்தவளா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு அம்மாவா நான் அப்படி இருந்தா அது என் குழந்தைய பாதிக்கும். என் வாழ்க்கைய மட்டும் இல்ல, என் குழந்தையோட எதிர்காலமும் மோசமா போறதா நான் அனுமதிக்க மாட்டேன். நான் நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்ப தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் தேவையில்லாம நீங்க என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. அது நல்லா இருக்காது. அவ்வளவுதான். இந்திரா, நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை தூங்க தானே சொன்னேன். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது கௌதம். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கு. இல்ல இந்திரா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி தந்துடுறேன்னு. அகாடமில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ இப்படி இருக்க? நான் இப்ப படிச்சே ஆகணும் கௌதம். ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்கிட்ட புக்ஸ் இல்லைங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நான் எப்படி படிக்க போறேன்?
நான் அப்படி என்ன கௌதம் தப்பு பண்ணேன்? நான் கூட சரியாயிடும்னு நம்பிக்கையோட போராடுறேன். ஆனா ஒரு பிரச்சனை போனா இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு கௌதம். நானே எவ்வளவுதான் சமாளிக்கிறது? கௌதம், என்னால முடியல. இங்க பாரு, எழுந்துரு. ஏய் இந்திரா, நீ ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு. அவ்வளோ சீக்கிரம் மனசு விட்டுறாத. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் நினைச்சுக்கோ, சரியாயிடும். ஸ்ட்ராங்கா இரு. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு சொல்றத அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம நம்புறியா? ம்? இந்திரா, உனக்கு நான் இருக்கேன். எல்லா விஷயத்திலுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். கண்டிப்பா 100% மெயின்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண தான் போறேன். அதுவும் இந்திரா ஐஏஎஸ்ஆ கார்ல போய் நீ கலெக்டராக தான் போற. நான் உன் கூடவே இருப்பேன். ம்? டைம் ஆயிட்டு இருக்கு, போய் தூங்கு போ. என்ன இந்திரா, இன்னும் உம்முன்னே இருக்க? அதான் அகாடமில புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்ல கௌதம், எனக்கு புக்ஸ பாக்குற வரைக்கும் நிம்மதியாவே இருக்காது. சரி, ஓகே, அங்க புக்ஸ போய் பார்த்தா சரியாயிடுவேன். ம்? அப்ப சரி, அப்ப சிரிச்சா போதும். என் பிரச்சனைக்கு உன்னை வேற கூட்டிட்டு அலையறேன்ல. நீ வேணா ஆபீஸ்க்கு போ கௌதம், நான் பாத்துக்கிறேன். எப்பவும் போற அகாடமிக்கு தானே, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நீ கிளம்பு கௌதம். என்ன இந்திரா, உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போறது? பாவம் நீ. நேத்து ஃபுல்லா அந்த புக்ஸ்க்காக எப்படி அழுது துடிச்சிட்ட. சான்ஸே இல்ல. அந்த புக்ஸ வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போறேன். நீ எனக்கு பண்ற ஹெல்ப்புக்கு எல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனே தெரியல கௌதம். என்ன இந்திரா, இதெல்லாம் சும்மாவா? நீ எதுக்குமே கலங்க மாட்டியே. திடீர்னு என்ன இவ்வளவு எமோஷனலா இருக்க? ஆமா கௌதம், எப்பவுமே தைரியமா இருந்துருவேன். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் இல்ல, அதான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, நீ ஒன்னும் பயப்படாத, நல்லதுதான் நடக்கும். ஓகேவா? மச்சான், லோ மச்சான், மச்சான் ஃபாஸ்டா போடா. சாரி கௌதம், என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா இரு இந்திரா, இது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? புக்ஸ் காணுன உடனே நீ கொஞ்சம் கூட தூங்கல. எனக்கு எப்படி கௌதம் தூக்கம் வரும்? எனக்கு எல்லாமே என் ஸ்டடீஸ் தான். இப்ப கூட எப்படி புக்ஸ் காணாம போயிருக்கோம், எங்க போயிருக்கோன்னு தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் கௌதம். எல்லாம் முடியும் இந்திரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதால தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோமே. எதுவும் போட்டு குழப்பிக்காத, சரியா? மெட்டீரியல் சில சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது.
சரியான மென்டார் கிடைக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சப்ஜெக்ட சூஸ் பண்ணணும். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் தெரியுமா? இதை யாரும் எடுக்க மாட்டாங்கங்கிறதுனாலதான். ரேர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்தா ரேங்கிங் ஈஸியா வாங்க முடியும். ஓ, இவ்ளோ விஷயம் இருக்கா? ஆமா, அதனாலதான் இந்த சப்ஜெக்ட நான் எடுத்தேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதனாலதான் நேத்து நான் அப்படி அழுதேன். எனக்கு அகாடமில குடுக்கறேன்னு சொன்னா கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. கடைசியில இல்லன்னே சொல்லிட்டாங்க. சரி, இவ்ளோ இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாம வீட்ல வேற பஜ்ஜி போடு, துணி துவை, வீட்டை கிளீன் பண்ணுன்னு டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. அப்படி எல்லாம் இல்ல, அதுவும் என்னோட கடமை தானே. எனக்கும் அத பிடிச்சதுனால தான் செய்றேன். ஆனா உன்னால எல்லாமே சமாளிக்க முடியாதுல்ல. இந்த மல்டி டாஸ்கிங்ல நிறைய எமோஷன்ஸும் இருக்கு. வேற ஒரு பொண்ணா இருந்தா இவ்வளவு டென்ஷன்ல படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா கௌதம், இல்லையா பின்ன. எல்லாரும் இங்க இருந்து டெல்லிக்கு போய் படிக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த மாதிரி ஐஏஎஸ் படிப்பை மாத்தி தெரியாம உள்ள வந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங். ஆனா நீ செம டேலண்ட் இந்திரா. இவ்ளோ நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. செம இன்டெலிஜென்ட் தான். ஓ, தேங்க் யூ கௌதம். இப்பதான் உனக்கு என் அருமை தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன பாராட்டுறாரு. சூப்பர். தேங்க் யூ கௌதம். ரெண்டு பேரும் எங்க ஜாலியா ட்ரிப் போறாங்க போல இருக்கு. என் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் உடைச்சிட்டு நீ ஜாலியா சுத்துறியா? இருடி, உன்னை விட மாட்டேன். நீ வரேன், நல்ல இடமா பார்த்து இன்னைக்கு உன்னை ஏதாவது பண்றேன்டி. ஏய், என்னடா மச்சான்? டேய், அவங்க முன்னாடி போயிட்டாங்கடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. லோக்கல் சரக்கு குடிக்க வச்சிட்டல, விடக்கூடாதுடா அவளை இன்னைக்கு. டேய் மச்சான், வண்டியில தான் பொருள் இருக்கா என்ன? என்னடா இப்படி கேக்குற? இந்த மாதிரி நேரத்துல வேளை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். ம்? சுபா, அத்தை, இங்க வா. சொல்லுங்க அத்தை. அத்தை, என்ன இது? எதுக்கு சுபா இதெல்லாம் நீ வாங்கிட்டு வர? இந்த வேலையெல்லாம் இந்திரா தானே செய்யணும். நான் தான் நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ, இந்திராலாம் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லத்த. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். வர வழியில இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதான் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். பாத்துக்க சுபா, இந்த மாதிரி விஷயத்துல என்ன கோவப்பட வைக்காத. உனக்கு வர வர சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. ஐயோ ஜெயா, விடு ஜெயா. அம்மாடி, கௌதம் எங்கேயாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனான் நம்ம அவங்ககிட்ட. அவன் போன் அடிச்சா நாட்டு ஸ்கூல் வருது. அவரு காலையிலேயே கிளம்பிட்டாரு மாமா. இல்லம்மா, அவன் தனியா போனானா இல்ல இந்திராவோட சேர்ந்து போனானா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் மாமா கிளம்பி போயிருக்காங்க. ஓ, என்ன ஒன்னா கிளம்புனாங்களா? எங்க போனாங்க? ஆபீஸ்க்கு அவன் வரலன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காராம். என்ன நடக்குதுங்க? ஜெயா, டென்ஷன் ஆகாத ஜெயா. ஆபீஸ்க்கு போகும்போது அப்படியே அகாடமியில ட்ராப் பண்றதுக்காக போயிருப்பான். அவன் வந்ததும் விசாரிச்சுக்கலாம், விடு. அம்மாடி, வேற எதுவும் சொன்னானாமா? அது வந்து என்கிட்ட எதுவும் சொல்லல மாமா. அப்படியே நாட்டு வருதுன்னு தெரியலையே.
ஒருவேளை போன்ல எதுவும் சார்ஜ் இல்லையோ? ஏங்க, நாம அவனுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கோம். ஆனா அவனுக்கு இப்பெல்லாம் எது முக்கியங்கிறதே மறந்து போச்சு போல இருக்கு. ஐயோ ஜெயா, என்ன ஜெயா? இப்ப என்ன, அவன் மொபைல் போனு நாட் ரீச்சபிள்ல இருக்கு, அவ்வளவுதானே? மத்தபடி வேற எதுவும் இருக்காது ஜெயா. அவன் ரொம்ப பொறுப்பான பையன், நம்ம பையன் தானே ஜெயா. எனக்கு என்னவோ 2 பேரும் ஒன்னா கிளம்புனாங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஆபீஸ்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது என்ன பண்றாங்க அவன்? என்னமோ நடக்குது. நடக்கட்டும், அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இந்திரா, ரொம்ப வலிக்குதா என்ன? முகத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே. ரொம்பலாம் ஒன்னும் வலிக்கல, பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வலிக்குது. மந்த்லி வரது தானே. இன்னைக்கு புக் தொலைஞ்ச டென்ஷன்ல இருந்ததுனால என்னால ப்ரிப்பேர்டா வர முடியல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது கௌதம். எனக்கு இப்போ நாப்கின் வாங்கி ஆகணும் கௌதம். இதுக்கு எதுக்கு நீ தயங்குற? நானும் பாத்துக்கிட்டே தான் வரேன். இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருந்ததுன்னா நான் வாங்கிடுறேன். சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னோட காம்ப்ளிகேஷன்ஸும் எனக்கு புரியுதுதான். தேங்க்ஸ் கௌதம். நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். இந்த டைம்ல போய் இது வேற தொல்லையா இருக்கு. என்ன இந்திரா, இதெல்லாம் தொல்லையே இல்ல, ரொம்ப நேச்சுரல். அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்திரா, உனக்கு மெடிக்கல் ஷாப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லு, நான் நிறுத்துறேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கௌதம். எதுனா சின்ன பெட்டி கடை வந்தா கூட கண்டிப்பா நாப்கின் கிடைக்கும். எந்த கடை வந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டிடுறியா? என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. யோ, புரியுது இந்திரா, நான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன கடை மாட்டுச்சுன்னா கூட நிறுத்திடுவேன். நீயும் பாரு. எப்பவுமே இதே மாதிரி தான் வலி இருக்கும்ல, கஷ்டம்தான். அதுக்கு என்ன பண்றது கௌதம்? மாசம் இந்த 4 நாளை தாண்டறதுக்குள்ள போதும் ஆயிரும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே இதுதான் நிலைமை. இது தெரியாம பொண்ணுங்க எப்பவுமே கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னு ஆம்பளைங்க கிண்டல் பண்ணுவாங்க. உண்மைதான் இந்திரா. அது என்னவோ நம்ம சொசைட்டில பெண்களோட பிரச்சனை ஜென்ஸுக்கு தெரியறதே இல்ல போல. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு இதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு தான் எல்லா நிலைமையும் இருக்கு. ஆனா எனக்கு படிக்கும் போதே ஓரளவுக்கு இந்த கிளாரிட்டி எல்லாம் வந்துருச்சு. இது ரொம்ப பெரிய விஷயம் கௌதம். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நிறைய பேருக்கு தலைவலி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு எல்லாமே வரும். அதுவும் சார், இங்க டாய்லெட்ல எதுவும் இல்ல சார். டாய்லெட் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்துச்சு. அதுவும் ரோட்ல போற வர்றவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் அந்த பில்டிங் ஓனரே அதை அப்படியே விட்டுட்டாரு சார். யூஸ் பண்ணவே முடியாது சார். இல்ல, எனக்கு புரியல, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஜென்ஸ், இதோ உங்க ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, லேடிஸ் தானே அவங்க என்ன செய்வாங்க? என்ன சார் செய்ய சொல்றீங்க? பாவமா தான் இருக்கு, வேற வழி இல்லையே. இங்க பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு வேலை செய்ய வந்த இடத்துல லேடிஸ்க்கு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்காம இருந்தா எப்படி? ரொம்ப தப்பு சார். ஒரு மனுஷன் தான் சார் புரிஞ்சுக்கணும். சாரி சார், பில்டிங் ஓனர்கிட்ட பேசுறேன் சார். சார், இப்ப கூட நாங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். டாய்லெட் கிடைக்காம அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் நீங்க இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஊருக்கே மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, சீரியஸ்னஸே தெரியாம. அதேதான் நானும் சொன்னேன்.
என்ன இந்திரா, என்னாச்சு? இல்ல முடியல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது கௌதம். ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டு ப்ளீஸ். இதோ பாக்குறேன், நானும் பாத்துட்டு தான் வரேன். போற வழியில டோல் ஏதாவது வரும், கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீ எதுவும் பயப்படாத இந்திரா. வலிய கூட தாங்கிக்குவேன் கௌதம். எனக்கு பழக்கம் தான். நான் வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. ஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு கௌதம். புரியுது இந்திரா எனக்கு. நம்ம போயிடலாம். என்னாச்சு கௌதம்? ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். இந்திரா, அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், மறுபடியும் காரை நிறுத்திருக்காங்கடா. என்னடா பெரிய ராணி மாதிரி உள்ள உட்காந்து போஸ் குடுக்குறா? என்னடா இறங்கிய வெளில வர மாட்டா? இவன் தான் என்னமோ இறங்கி போயிட்டு வரான். ஆமா மச்சி, எங்க போறான்னு தெரியலையே. 2 பேரும் ஒண்ணா இறங்க மாட்டாங்களே. அப்பதான் நம்ம டைம் சரியா வர மச்சி. வெயிட் பண்ணு. ஓ, என்னாச்சு மச்சி? இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி கீழே இறங்கி போறத பார்க்கதான் போறோம். வெயிட் பண்ணு. இன்னைக்கு மட்டும் அவ இறங்காம இருக்கட்டும். நானே அவளை இழுத்து காலை வெட்டிடுறேன்டா. எப்படி என்ன போட்டு அந்த காலால உதைச்சாலோ. ஏய் இருடா. அங்க ஒரு ஓட்டி வீடு இருக்கு, நான் போய் கேட்டு வரவா? கௌதம், யாரோட வீடோ இதுக்கெல்லாம் அலோ பண்ணுவாங்களா? சென்டிமெண்ட் எல்லாம் பாப்பாங்க. வேண்டாம் கௌதம். என்ன இந்திரா, எதுக்கு இவ்வளவு அவஸ்தைப்படுற இப்போ? கண்ணு கெட்டின தூரத்துல இங்க பாத்ரூம்லாம் கிடைக்குமானே தெரியல. இதுவும் விட்டுட்டோம்னா அப்புறமா எல்லாமே கஷ்டமாயிடும். எனக்கு என்னமோ ஒத்துப்பாங்களான்னு தோணல கௌதம். இரு இந்திரா, நாம எதுக்கு அப்படி நினைக்கணும்? எப்படி இருந்தாலும் எல்லார் வீட்லயும் லேடிஸ் இருப்பாங்கல்ல. நான் கேட்டு பாக்குறேன். இல்ல கௌதம், நானே போய் கேட்டுக்கிறேன். மெடிக்கல் ஷாப்ல ஓகே, இங்க வீட்டுக்குள்ள போய் லேடிஸ் கிட்ட எல்லாம் நீ எப்படி பேசுவ? நானே போய் பேசுறேன் கௌதம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசிட்டு வர லேட் ஆகும். நீ தானே சொன்ன இதெல்லாம் மாறணும்னு. என்கிட்ட இருந்தே மாறட்டும் தான் நானே போறேன். நீ இங்கே இரு, வெயிட் பண்ணு. பாட்டி, பாத்ரூம் எங்க இருக்கு? என்னாச்சு பாட்டி, ஏன் அப்படி பாக்குறீங்க? அதுவா, அத அப்புறமா சொல்றேன். என்ன வயிறு வலியா? மாசம் மாசம் வர வலி தானே? ஆமா பாட்டி, மாசம் மாசம் வரதுதான். கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா அப்படியே கம்மியாயிரும். சரி, இங்கே இரு, வரேன். இந்தம்மா. என்னது இது பாட்டி? இத நாக்குக்கு அடியில வச்சுக்கோ, சரியா? இந்த இது என்னது பாட்டி? இது எதுக்கு நாக்கு கடையில வச்சுக்கணும்? அதான, எங்க காலத்துல பெரியவங்க ஏதாச்சும் கொடுத்தா பேசாம வாயில போட்டுக்குவோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்களே. இல்ல, அது வந்து இல்ல பாட்டி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறாங்க. உங்க மேல சந்தேகப்பட்டுலாம் இல்ல பாட்டி. ஆமா பாட்டி, இது ஒரு குளிகமா. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு விளங்காது. இத வெச்ச ஒரு நாழிகையில உன் வயித்து வலி அடங்கி போயிடும். பயப்படாம வெச்சுக்கோ. நான் 7 ஊருக்கு வைத்தியம் பார்த்தவ. பயப்படாம வெச்சுக்க தாயே. சரி, வெச்சுக்கிட்டியா? பாத்ரூம் அங்க இருக்கு, போயிட்டு வா. போ. போறேன். போ.
சீக்கிரம் ஃபாஸ்டா கழட்டுறா. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வரும்போது நான் வலியோட வந்தேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி வேண்டாம், ஒண்ணு வேண்டாமா. என் பேராண்டிய நல்லா பாத்துக்கோ. உங்க 2 பேருடைய நல்ல மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. 100 வருஷம் நல்லபடியா நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழணும். ஏன் ராசாத்தி கண்ணு நல்லா இருமா. போயிட்டு தேங்க்ஸ் பாட்டி. 100 வருஷமா 100 ஜென்மம் கௌதம் கூட தான் நான் வாழணும் பாட்டி. ஆனா இன்னும் 6 மாசம் தான் கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் கௌதம விட்டுட்டு நான் போகணுங்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. ஓலி முடிஞ்சு. ஓ போ போ. எல்லாம் ஓகே தானே? என்ன இந்திரா சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? பெயின் இப்ப ஓகேவா? ஆமா கௌதம், இப்ப வலியெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப வலியும் இல்ல, நான் அன்கம்ஃபர்டபிளா இருந்தேன்ல அதுவும் இப்போ இல்ல. ஓகே, பெட்டர், ரொம்ப பரவாயில்ல. எதுக்கு அதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல கௌதம், உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ அப்படியெல்லாம் இல்ல. என் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிற. கொஞ்சம் கூட கூச்சமே படாம நாப்கின் வாங்கிட்டு வந்த. அப்புறம் பாட்டி கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வசதி பண்ணி கொடுத்த. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படி முடிச்சான் பாட்டியா? ஆமா மச்சான், போடுறா போடுறா. போடு போடு மச்சான், வேற லெவல் மச்சான். என்ன இந்திரா நீ எப்படி பேசினா எப்படி? நீ என்ன சொல்லிட்டு வந்த? இதெல்லாம் ஆம்பளைங்க புரிஞ்சுக்கணும். நாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன. நீ இது பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்க. அதான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கியா? ஆக்சுவலா இங்க பேசுறதெல்லாம் விஷயமே இல்ல கௌதம். அதுபடி நடந்துக்கிறதா ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க யாருமே நம்ம பக்கத்துல கூட இருக்க மாட்டாங்க. அதானே பிராக்டிக்கல். பட் என்னைக்குமே நீ என்ன கை விட்டதே இல்ல. நீ எப்பவுமே என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன கேட்காமலே நீ என் கூட இருந்திருக்க. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கௌதம். இவ்வளவு எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்திரா. நம்ம கூடவே இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு செய்யணும்ல. செய்யாதவன்லாம் என்ன மனுஷன்? உண்மையை சொல்ல போனா எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா நீ துடிக்கும் போதுதான் இவ்வளவு வலிய தாங்கிட்டு இருக்க. எங்க அம்மா அண்ணி எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் எல்லார் தேவையும் ஃபுல் பண்றாங்கன்னு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இப்படி லேடிஸோட பலத்தை பத்தி தெரிய வச்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
பண்ணது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் கௌதம். சீக்கிரம் தூக்குங்கப்பா. முடிச்சிருக்கான்னு பாருங்க. முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. யாராச்சும் அந்த பொண்ணு பாருங்க கொஞ்சம். மாமாச்சா கிளம்பிடலாமா? ஏய் இருடா, அவன் எப்படி இருக்கான்னு நான் பாக்கணும். அவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. அங்க பாருங்க. இந்திரா இந்திரா தூங்குங்க. இந்திரா என்னாச்சு? மயக்கமா கிடக்குறாங்க. இந்திரா ஆமா மச்சான், ரிஸ்க் வேணாம். நாம நினைச்சதான் முடிச்சிட்டோம்ல, வா போயிடலாம். இல்லடா, அந்த இந்திரா என்ன கதியானா நான் பாத்தே ஆகணும்டா. ஏய் விடுடா. வேணாம் மச்சான், சொல்றத கேளு. வேண்டாம்டா வேணாம். நான் சொல்றத கேளுடா, வண்டியில ஏறா. வா மச்சான், பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை ஆயிரும். கூட்டம் கூட்டிட்டாங்கடா. கிரவுட் வேற வந்துருச்சுடா. டேய் வேணாடா. ஆமா மச்சி, ஏய் கண்டிப்பா போய் ஆகணும்டா. வேணாடா சொல்றத. இல்ல கௌதம், காலையில இருந்து நமக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்ல. தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பலாம் வா. கௌதம், என்னாலதான் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. ஐம் சோ சாரி. இந்திரா என்ன நீ கலெக்டர் ஆனா இந்த டாக்டர் மாதிரி நிறைய நல்லதெல்லாம் செய்வேன். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப்பா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இங்க பாரு இந்திரா, நீ மயங்கி கிடந்தப்போ நான் ரொம்ப துடிச்சிட்டேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புக் எனக்கு கண்டிப்பா வேணும் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ். இருங்க அவசரப்படாதீங்க. என்கிட்ட புக்ஸ் இருக்கு, தரேன். ஆனா இன்னைக்கு முடியாது மேடம். என்ன மேடம் சொல்றீங்க? இன்னைக்கு கிடைக்காதுன்னா? மேடம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம். கொஞ்சம் பாருங்க என்ன. கௌதம் ப்ளீஸ் கௌதம், என்ன ப்ளீஸ் நீ அமைதியா இரு. ஆமா கௌதம், கொஞ்சம் அமைதியா இருடா. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். இன்னைக்கு புக் வேணுங்கிறதுக்காக சென்னையில இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். வரும்போது ஆக்சிடென்ட் வேற ஆச்சு. இவருக்கு அடியெல்லாம் பட்டுருச்சு மேடம். அதனால இவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். வெரி சாரி மேடம், ப்ளீஸ். இங்க பாருமா, நானும் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் தான். இந்த லைப்ரரிய கஷ்டப்பட்டு தான் நாங்க நடத்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுதான் எங்க பிரியாரிட்டி. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இங்க வராங்க. நீங்க வரதா சொல்லியிருந்தா நானே வர வேணாம்னு சொல்லிருப்பேனே. மேடம் மேடம் இல்ல மேடம், என்னோட புக்ஸ் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா தொலைஞ்சு போயிருச்சு. இப்ப மத்த புக்ஸ் எல்லாம் கூட லோக்கல்லயே வாங்கிட்டேன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ். சேச்சே, நான் இல்லன்னா சொல்லலமா. அங்க பாருங்க. லைப்ரரி ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. சோ புக்ஸ் எல்லாம் தனியா எடுத்து பாக்ஸ்ல மூட்டை கட்டி வச்சிருக்கோம். எதுல என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியாதுமா. மேடம் இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு அர்ஜென்ட்டா நீட் இருக்கு. எனக்கு புரியுதுப்பா, ஆனா என்ன பண்றது? இன்னும் 2 நாள்ல எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு நானே கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன். உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. மேம் வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா மேம்? எனக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? உங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் கொரியர் பண்ணிடுறேன்.
மேடம் ஏற்கனவே எனக்கு 1 டே ஃபுல்லா வேஸ்ட் ஆயி போச்சு. இனிமே இவங்க இதெல்லாம் அடுக்கி பிரிச்சு அதெல்லாம் கொரியர் பண்றதுக்கு 1 வீக்குக்கு மேல ஆயிரும். இவ்ளோ பிரச்சனைகளை தாண்டி வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு புக்ஸே கிடைக்கலன்னா எப்படி கௌதம்? ஐ அம் வெரி அன்லக்கி. ஐயோ, எனக்கு இருக்கிற மொத்த ஹோப்பும் போயிடுச்சு கௌதம். கௌதம் கௌதம், வீட்ல என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னே தெரியலையே. எனக்கு இறங்கவே ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இந்திரா, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு, புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இரு. இறங்கு. ஓகே, இறங்கு போ. ஜெயா, ஜெயா கொஞ்சம் அமைதியா இரு. கோவப்படாத ஜெயா. ஏய் கௌதம். அம்மா அம்மா. கௌதம், என்னடா? ஒண்ணு இல்லம்மா. என்னடா தலையில அடிபட்டிருக்கு? என்னடா ஆச்சு? ஏய் கௌதம், என்னடா? என்னடா ஆச்சு? அம்மா, இருங்கம்மா. ஒண்ணு நான் இல்ல. சொல்றேம்மா, இருங்க. முதல்ல நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. ஒண்ணு இல்லம்மா. எப்படிடா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னங்க இப்படி அடிபட்டு Relax ஆ வந்தா? எப்படிடா அடிபட்டுச்சு? ஒண்ணும் இல்லம்மா. கௌதம், வேற எங்கேயும் அடிபடலையே. அப்பா அப்பா, எதுவும் இல்லப்பா. ஒண்ணும் இல்ல. நீங்க ரிலாக்ஸா என்னடா இருங்க. ஒண்ணும் இல்ல? இல்ல ஒண்ணும் இல்லப்பா. எங்க நான் அப்பவே சொன்னல, இவனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு. பாருங்க எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு. டேய் சொல்லடா, என்னடா ஆச்சு? அம்மா அம்மா, இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஏய், இங்கதான்டா போனீங்க, போனும் ரீச் ஆகல, இப்படி வந்து நிக்கிறீங்க. என்னதான்டா ஆச்சு? அப்பா அம்மா. டேய், என்னதான் ஆச்சுடா கௌதம், சொல்ல. என்ன நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. எங்களுக்கு ஒண்ணும் ஆகல, எதுக்கு பயப்படுறீங்க? இந்திரா, என்னமா ஆச்சு? என்னமா நடந்தது சொல்லுமா. மாமா, எங்களுக்கு எதுவும் ஆகல. ஏன் எல்லாம் பதட்டப்படுறீங்க? கௌதம், என்ன நடந்தா என்ன? ஒரு போன் கூட பண்ண முடியாதா? அம்மா இவ்ளோ டென்ஷன் ஆவாங்கன்னு கூட நீ மறந்துட்டல. ஒரு ஆக்சிடென்ட் சித்தி, போன் எல்லாம் உடைஞ்சிருச்சு. என்னது ஆக்சிடென்ட்டா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் போன்ல டவரும் இல்ல. எப்படி எப்படி உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆபீஸ்ல வெண்டார வர வச்சுட்டு ஆள் காணாம போயிட்டான். என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணல. நான் அவங்கள சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சாரி கதிர், நீ ஆபீஸ் போயிருப்ப, எல்லாரையும் சமாளிச்சிருப்பான்னு நினைச்சேன். ரொம்ப சாரிப்பா, ரொம்ப சாரி. அடிபடுற அளவுக்கு எங்கடா போன நீ? அதானே, வேற யார்கிட்டயாவது கேட்டு ஒரு போன் கூட பண்ண முடியாதா? அத்தை இங்க சாப்பிடாம எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா? அதானே. ஏண்டா, புக்கு வேணும்னா ஆர்டர் போட்டிருக்க வேண்டியதுதான். இல்ல பெங்களூர்ல யாரையாவது ஃப்ரெண்ட வாங்கி அனுப்ப சொல்றது. அதை விட்டுட்டு இங்க இருந்து கார் எடுத்துட்டு புக் வாங்க போனாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமா கதிர், என்ன சொன்னாலும் அக்கா நம்பிட போறாங்கன்னு இந்திரா தான் இதெல்லாம் சொல்ல சொல்லிருப்பா. இந்திரா, நான் அப்பத்துல இருந்து உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு தெனாவட்டா நின்னுட்டு இருக்க. இப்படிதான் போய் சொல்லி அவனை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போன. அக்கா, இதெல்லாம் நல்லா இல்லக்கா. உன் நல்ல மனச புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏதாவது சொல்லி ஜெயாவை ஏத்தி விட்டுட்டு வாய மூடிட்டு இருக்கு. என்ன மாமா, அக்கா பயப்படுறத கூட இருந்து பாத்தீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இந்திரா, பாத்தல்ல, உன்னாலதான் இந்த மொத்த குடும்பமும் அடிச்சுக்குது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நீ கலெக்டர் ஆகுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, நீ கஷ்டப்படு. எதுக்கு கௌதம கூட்டிட்டு போற நீ? இல்ல, இப்ப நீ கலெக்டர் ஆகலன்னு யார் அழுதா?
நீ படிச்சு கிழிச்செல்லாம் இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல. இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்ட. முதல்ல இந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி போடுற. சித்தி ராகினி இரு. அக்கா இவள எதுவும் சொல்லாத. இங்க வெளியில வச்சு இதெல்லாம் பேச வேண்டாம். எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. அக்கா அத்தை, இந்திர பண்ணது தப்பு அத்தை. நீங்க கேளுங்க அத்தை. என்ன தப்பு பண்ணா? எது தப்பு? இவ எதுவும் தப்பு செய்யல. அக்கா என்னக்கா சொல்ற? ராகினி, போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? ஆ? அதுவும் இல்லாம இந்த புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி படிச்ச நாமளே புரிஞ்சுக்கலனா எப்படி? கௌதம் பண்ணது கரெக்ட் தான். ஆமாமா. அம்மா, அதுக்கும் இவன் காரணம் இல்லைன்னு ஏன் மேல பழிய போடுறான்? இவன் இந்திரா பின்னாடி சுத்திட்டு இருப்பானா? நான் போய் வேலையை பாக்கணும்னு என்னையே சொல்லிட்டு இருக்கான். அம்மா, 2 பேரும் ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடினீங்கல்ல, இதையும் சேர்த்து கொண்டாடுங்க. இதே போக்குல போயிட்டு இருந்துச்சுன்னா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான். டேய் கதிர், எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற? டேய் வாய மூடுற. என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன எப்படிப்பா பேச சொல்றீங்க? இவ என்னைக்கு இந்திராவை ஐஏஎஸ் ஆக்குறேன்னு இவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சானோ அன்னைக்கே கம்பெனி வேலையை பாக்குறத விட்டான். இதுல என்ன வேற சேர்த்து குறை சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா கௌதம், என்ன பார்த்தா நெக்கலா போச்சா? இத பாரு கதிர், பொறுமையா பேசு. இங்க பாருடா, இது வீடு என்ன? அவன் ஒன்னும் உன் எதிரி கிடையாது, உன் தம்பிடா. கொஞ்சம் பொறுமையா பேசுறா. அவன் என்ன வேணும்னா பண்ணிட்டு இருந்தா? என்னவோ ஊர் சுத்தின மாதிரி பேசிட்டு இருக்க. ஏண்டா அவன் ஒரு அவசர வேலையா போயிருக்கான். அதான பார்த்தேன். இப்படியே மாறி மாறி நீங்க 2 பேரும் இவன் என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் நம்ம கம்பெனி ஃபேக்டரி எல்லாம் விளங்கிடும். டேய் கதிர். ஏய் கதிர், நம்ம அன்னைக்கு கொளுத்தி போட்டது இன்னைக்கு பத்திக்குச்சு. என்ன ஜெயா இவ? சொல்ல சொல்ல கேட்காம அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணும் புரியல. கௌதம், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். ம்